இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி பண்ணலாம். மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. நான் சாதாரணமாக வீட்டில் வடிக்கிற பொன்னி அரிசி தான் 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேர் தான், அதனால கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டம்ளரு பொன்னி அரிசி இந்த ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது இலை, இதெல்லாம் இப்போ தாளிக்கிறதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும் புதினா தலையும் அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுதான் இப்போ நம்ம எப்படி செய்முறைன்னு பார்க்கலாமாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். இதில் குக்கரில் தான் போட போகிறேன். கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிக்கலாம். நெய் வாசம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருவான். அப்படின்னு போட்டுனா அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சது பெரிய வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வர விட்டு மற்றதெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் செஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் தக்காளியும் புதினா தலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை அந்த இதை போடணும். அதுக்கப்புறம் மசாலாத்தூள், சும்மா குழம்பு மிளகாத்தூளே தான் போடுறேன் நான். குழம்பு மிளகாத்தூள் போட்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1 ஸ்பூன். மஞ்சத்தூள், கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா என்கிட்ட இல்லை, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து போட்டுடலாம். மட்டன் இது எவ்வளோ கேஜி? மட்டன் இது 1/2 கிலோ. இதில் கொஞ்சம் கிரேவியாக செஞ்சுட்டு கொஞ்சத்தை இதுக்கு போட்டுக்கலாம்ட்டு. மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் கிரேவியாக செஞ்சுட்டு சூப்பு கொஞ்சம் வச்சுக்கலாம்ட்டு. இது ஒரு விசில் விட்டுக்கலாம். மட்டன் வெந்துடட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். மட்டன் வெந்துடட்டும், ஒரு விசில் விட்டுக்கலாம். வந்துருச்சு. குக்கர் திறந்துட்டு அரிசி போடலாம் பாருங்க. இப்போ மட்டன் வெந்திருக்கும். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசிக்கு தண்ணி, தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதுதான் ஊற்றுறேன்.
இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பே போடுங்க, அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. போதுமா? இங்கே உப்பு போடுமா? இந்த தண்ணி போதும், வெந்துடும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போதும். அது வேகிறதுக்கா? வேகிறதுக்கு. நான் 1.25 1.5 போட்டேன், 3 டம்ளர் ஊற்றிக்கேன். போதும் தண்ணி. இப்போ வந்து குக்கரை மூடி நம்ம விசில் போட்டு விட்டுடலாம். பார்க்கலாமா எப்படி ஆயிருக்குன்னு? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. மேலே கொஞ்சம் நெய் போட்டு, நெய் கொஞ்சம் மேலாப்பில் ஊற்றி இப்படி கிண்டினோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கமெண்டில் கையில் போட்டேன்னு சொல்லிடாதீங்க, ஸ்பூனை காணும், அதனால் கையில் போட்டேன். இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். எங்களுக்கு இது அது என்ன வெங்காயம் போட்டு அந்த தயிர் பச்சடி பிடிக்காது, அதனால் தயிர் பச்சடி செய்யலை. அது செஞ்சோம்னா அப்படியே தான் இருந்து போயிடும், அதனால் அது செய்யலை. இன்னைக்கு காலையில் டிஃபன் பிரியாணி, இந்த பிரியாணி தான், இது மட்டன் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.